வணக்கம். நான் குமுதா சிவகுமார். இன்றைக்கி 7 புள்ளி கோலத்தை எப்படி பெரிய கோலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இந்த கோலத்தை பின்னாடியே போட்டிருக்கேன். இதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த கோலத்தை எப்படி போடுறதுங்கிறது இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு பேசிக்காக இருக்கிற பேட்டர்ன் வந்து எஃப் பேட்டர்னை வச்சு நம்ம 3.3 வருஷ கோலம் உருவாக்குறோம்ல, பேட்டர்ன் உருவாக்குறோம்ல, அதை பாருங்கள். எஃப் இது 2 பக்கம் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இந்த பேட்டர்ன் தான் சென்டரில் வருது. இதை வச்சு எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு போடும்போது இந்த கோலம் வரும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக போடுற கோலம், பிரம்மமுடி கோலம், ரொம்ப ஃபேமஸான கோலம். இதை வந்து எவ்வளோ புள்ளி வேணாலும் வச்சு போட்டுக்கிட்டே இருக்கலாம். 4 புள்ளியாக ஆட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பதிவில் கடைசியில் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிறது 11 புள்ளிக்கு தான் எடுத்திருக்கேன். 11 புள்ளியில் நான் போட்டு காட்டுறேன். இந்த பேட்டர்னை அப்படியே ரிப்பீட்டட் டிசைன் தான் வரும். ஆனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஈஸியாக பிகினர் கூட போடலாம். இது ரொம்ப அழகான கோலம். இது எல்லாருமே கற்றுக்கணும். இப்போ இதை எப்படி 11 புள்ளியில் அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன். அதேமாரி தான் நீங்கள் 15 புள்ளி, 19 புள்ளி, 23 புள்ளி அப்படின்னு போட்டுக்கிட்டே 4 புள்ளியாக ஆட் பண்ணி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இது வந்து முடிக்கிற போது ஆரம்பித்த இடத்துலேயே முடியுது பாருங்கள். இதுதான் பிரம்மமடிங்கிறது. கோலம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7 புள்ளி, 11 புள்ளி, 15 புள்ளி, 19 புள்ளி, 23 புள்ளி, இதுமாரி 4 புள்ளியை ஆட் பண்ண நிறைய கோலம் நம்ம போடலாம். இது சேர்த்து போட்டிருக்கேன். இந்த சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தவறாமல். பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ போடணும் உங்களுக்கு கிடைக்கும். அது தேங்க்யூ.